கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி மயிலும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது உண்மையை வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் அந்தத்திக்கோ மயிலை மகேஷை காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது, நான் இவ்வளோ தூரம் புலம்பிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அவங்களுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணு, இந்நேரம் அவங்க போய் வீட்டில் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லியிருப்பாங்க, நமக்கு அவ்வளோதான் பாடையை கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் உளராமல் தயவுசெய்து அமைதியாரு, நானே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் அவங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போக மாட்டாங்க, உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே போய் உண்மையை சொல்கிறதுக்குள்ளே நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்கு முதல்ல நம்ம முந்திக்கணும், எல்லாரோட அந்த கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்பிடணும், முதல்ல அந்த வேலையை தான் பார்க்கணும். இப்போதைக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதோ சொல்கிற, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, அவங்க கையில் இன்றைக்கி நம்ம சிக்கி சாக போகிறோம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல, கண்டதை உளராத, கொஞ்ச நேரம் அமைதியாரு, என்னை யோசிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு மாயா டென்ஷனில் இருக்க. அந்தத்திக்கும் வந்துட்டு மயிலும் காட்டி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் எல்லோரும் எங்கே இருக்கீங்க, அத்தை, ரோஹிணி, என்ன இது யாரையுமே காணும், எல்லோரும் எங்கே இருக்கீங்க, என்னப்பா சிலம்போ யாருமே காணு போலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்நேரம் கூப்பிட்டு நேரத்துக்கு வந்திருப்பாங்களே, எல்லாரும் இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா வீட்டில் ஒரு ஆள் கூட இல்லாத மாதிரி இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு ரேவதிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அந்ததுக்கு ரேவதி வந்துட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ஏம்மா என்னம்மா இது, வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன் அங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு வீட்டில் யாருக்கு எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் எதையுமே ஃபோனில் சொல்ல முடியாது, நீங்கள் நேரில் வாங்க, நான் வந்துட்டு அங்கே வந்து சொல்லிக்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு மாதிரி பதட்டத்தோடு பேசுகிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணதுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாப்பா, என்ன ஏதுன்னு ரேவதி கிட்டே கேட்டேன், ஆனால் அங்கே வாங்க, முக்கியமான விஷயம், ஃபோனில் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுச்சு, ஒருவேளை அந்த மாயா வீட்டுக்கு வந்து எதுவும் பண்ணிடுச்சாப்பா, எல்லாரையும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அங்கே போய் ரூமை திறந்து உள்ளே போனால் மாயா வந்துட்டு பெட்டில் படுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் கார்த்திக்கும் மயிலுக்கும் வந்துட்டு ஒரே ஷாக்கு, என்னடா இது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாடா என்ன குத்திட்டு தூண்கல் மாதிரி போனா, இவ எப்படிடா ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாரு. இல்லை இவங்க விஷம் சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. விஷமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு பார்க்குறாங்க. இவளே விஷம், இவளுக்கு வந்துட்டு விஷம் சாப்பிட்டாளா, ஏதோ ஒன்று புதுசாக பிளான் பண்ணிட்டாப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி இவங்களை பற்றி ஏதோ தப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஒரு கட்டுக்கதை கலப்புற மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சு பெட்டில் வந்துட்டு அப்படியே சீரியஸ் ஆகுற மாதிரி படுத்து கிடக்க, கார்த்திக்கு இந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. அப்புறமேட்டு மயிலும் கார்த்தி வந்துட்டு பேசுகிறாங்க. என்னப்பா இவ இந்த மாதிரி ஏமாற்றிட்டு வந்து படுத்து கிடக்கா, அப்போ கண்டிப்பாக இவளை பற்றின உண்மை இப்போதைக்கு வீட்டில் சொல்ல முடியாதா, பாரு என்னமா ட்ராமா பண்ணியிருக்கா பாரு, அவங்க பண்ணுறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதை இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்கன்ற ரேஞ்சுக்கு சொல்லி இப்படி நம்ப வச்சிருக்காளே, எங்கள் அத்தை வந்துட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்குமே ஆம்பளைங்கனாலே, ஆனால் அவங்களே கவுத்துட்டு இப்படி படுத்து கிடக்கு பாரு, எப்பா இது சாதா விஷம் கிடையாதுப்பா, உலகத்திலே மிகப்பெரிய பாய்சனே இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லம்மா, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பாங்க நானும் நினச்சி பார்க்கவே இல்லை, ரேவதியோட வாழ்க்கை நினச்சாதான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சொல்ல, ஆமாம் நான் கூட ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லவங்க தான் நம்புகிறேன், ஆனால் அப்படியே இவங்களை விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக இவங்களை பற்றின உண்மையாக ஆதாரத்தோட வெளியில் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு ஆமாம் இந்த கேடிங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான்ப்பா, தூங்கும்போது நம்மளை கொன்னாலும் கொன்றுவாங்க, நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாரு. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அந்தத்திக்கோ மாயா வந்துட்டு கார்த்தி மயிலை யோசிச்சுட்டு நக்கலாக வில்லத்தனமாக யோசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது. எப்படியும் மாயாவை பற்றி மகேஷ் பற்றி இப்போதைக்கு தெரியாது, அந்த கல்யாணத்தப்போ தான் தெரியிற மாதிரி கொண்டு வருவாங்க போல், ஏன்னா அப்படி தான் சீன் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.